கண் இரண்டு வைத்த இறைவன் ஒன்றாய் பார்க்கிற பார்வையைத்தானே வைத்தான். ஏன் முன்பக்கம் பார்க்கிற பார்வையை வைத்திருக்கிறானே இறைவன், முதுகு பக்கமாக ஏன் இந்த முகத்தை திருப்பி வைக்கல? அவ பின்னாடி போகிறவர்கள் பழக்கம் இல்லை. முன்னடி 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 போக வேண்டும். எதிலும் முன்னேற்றமான கருத்துக்கள் தான் மனிதனை முன்னெடுத்து செல்லும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி தலைப்பாகை கட்டிய தமிழுக்கு வருகிறேன். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாடு உலகத்திற்கு தந்த விளையாட்டுகள் உண்டு. உலகத்திற்கு தந்திருக்கிற விளையாட்டு கிரிக்கெட் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சது. ஒருத்தனை அடிக்கிறது எப்படி, ஒருத்தனை இருக்கிற இடத்திலிருந்து வெளியேற்றுறது எப்படி? ஏன்னா பிரிட்டிஷ்காரனுடைய குணமே அடித்து அந்த மண்ணின் மக்களை வெளியேற்றுவது. அவர்கள் கிரிக்கெட் என்பதை தந்திருக்கிறார். இந்த விவரம் விளங்காம அவன் நாடு பனி குளிர் உள்ள நாடு, வெயில் படுறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. வெயில் படாத உடம்பிலே நிறைய நோய்கள் வருங்கிறதுனால வெயில் படும்படியான ஒரு விளையாட்டை வைத்திருக்கிறார். ஒரு சமயம் என் வீட்டுக்கு கிராமத்திலிருந்து ஒரு குழந்தை வந்திருந்தது. கிரிக்கெட் போட்டி நடக்குது. இந்த குழந்தை அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு கிராமத்திலிருந்து வந்த குழந்தை போட்டியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் தான் வேணாம் வேணாம் திருப்பி திருப்பி அடிக்கிறாரு, அவருக்கே ஏன் போடுறாங்க? ஒரு குழந்தை இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் நான் நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம்னு திருப்பி திருப்பி அடிக்கிறாங்களே, திருப்பி திருப்பி அவங்களுக்கே ஏன் போடுறாங்க? நம்ம ஓட்டு போடுறது மாதிரி எவ்வளவு அடித்தாலும் திரும்ப திரும்ப போடுறது மாதிரி அடி வாங்கியும் கூட நாம் இந்த பழக்கத்தை செய்து. ஆனால் அது வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த விளையாட்டு, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த விளையாட்டு. இப்போ நம்ம மண்ணில் கண்டுபிடித்த விளையாட்டு கபடி விளையாட்டு. எப்படி நாம் கண்டுபிடித்தோம் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு கூட்டத்தில். ஒருத்தன் காலவாரி விடுற விளையாட்டு இங்கேருந்து தான் வந்திருக்கணும் தான். ஒரு அமைப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம். நான் நேற்று சொன்னேன், பலதரப்பட்ட பேச்சாளர்கள் வருவார்கள், பலதரப்பட்ட செய்திகள் அவர்கள் மக்களுக்காக சொல்கிறார்கள். யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே வெறுப்போ அல்லது எல்லை கடந்த நேசமோ பாசமோ கிடையாது. சிறந்த கருத்துக்கள் மக்கள் மனத்திலே செந்தமிழை பந்தி வைத்து முந்தி தருவது மார்கழி பெருவிழா என்ற அந்த அத்தாட்சியை சொல்வதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சமயக்காரன் ஒரே மாதிரியா சமைக்கிறான், சாப்பிட்றவனும் ஒரே மாதிரி விரும்பியா சாப்பிட்றான். ஆங்கில கவிஞன் ஒருவன் பாடினான், டேஸ்ட் டிஃபர்ஸ், ஆல் இஸ் வெல் அண்ட் வைஸ்லி புட். என்னடா அப்துல் காதர் ஐயா ஆங்கிலத்தை மேற்கோள் காட்டுறாரேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியுங்கிறதுக்காக இல்லை, அற்புதமான கருத்தை எவன் சொன்னால் என்ன? சுவை என்பது ஒருவருக்கொருவர் வேறுபட்டதாக இருக்கிறது. Even though the tongue is placed in one and the same place, நாக்கை இறைவன் எல்லோருக்கும் ஒரே இடத்தில் வைத்துத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் ஒருவர் சுவை மற்றவருக்கு பிடிப்பதில்லை, இன்னொருவர் சுவை இன்னொருவருக்கு பிடிப்பதில்லை. அப்ப சுவைகள் வேறுபடும், நாக்கு அதே இடத்துல தான் இருக்கு. சுவைகள் வேறுபடும். சில பேருக்கு நகைச்சுவை பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப சீரியஸாக பேசுறது பிடிக்கும், சில பேருக்கு வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொன்னால் பிடிக்கும். இது தகவல் தொழில்நுட்பங்கிறதுனால இன்றைக்கு பிரபலமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாத புதிய தகவல்களை தேடி அதை முதன்மைப்படுத்தி பேசுகிறார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலே அவர்கள் பெற்ற பயிற்சிக்கு ஒரு களமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நான் மகிழ்ந்து ஒரு பதிவை இந்த உரையின் அந்த முகப்பு பகுதியில் சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு மேடைகளிலே மின்னும்
இன்னும் இன்னும் மகுடங்களை பெற்று மின்னும் உரை நட்சத்திரங்கள், திரை நட்சத்திரங்களை விட புகழ் வாய்ந்த உரை நட்சத்திரங்கள். அந்த உரை நட்சத்திரங்கள் மின்னுவதே மார்கழி பெருவிழா என்கிற வானத்தால் தான். கூப்பிட்டதுனால பேசுறவன் இல்லை, 35 வருஷமா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 5 ஆண்டுகள் நான் ஹஜ்ஜுக்கோ ஏதோ ஒரு புனித பயணத்திற்கோ சென்ற பொழுது விடுபட்டு இருக்குமே தவிர அது என் சிறப்பு இல்லை. சுவை வேறுபடும், நாக்கு ஒரே இடத்தில் தான் இருக்கும். நாவை உலகத்துக்கே தொட்டில் கட்டி தந்தது தமிழ் என்கிற காரணத்தால் தமிழ் சுவையை எல்லாருக்கும் பந்தி வைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மார்கழி பெருவிழா ஒரு மிகச்சிறந்த புண்ணிய காரியத்தை பெறுதற்கரிய ஒரு பேற்றை நமக்கு தருகிறது. உங்களை தேடி போய் என்ன வாணியம்பாடில் வந்து பார்க்கணும்னா எவ்வளோ பெரிய பயணம். நான் ஊரில் இருக்கணும், நீங்கள் அந்த வர்ற நேரத்தில் இருக்கணும். இன்றைக்கு இந்த மேடையில் பேசக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் ஒவ்வொரு ஊரிலே வாழ்கிறார்கள். ஏன் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அத்தனை பேரையும் மொத்தமாக அழைத்து தமிழர்களால் ஒரு ஐக்கிய நாடு சபை உண்டாகிறதுன்னா அம்மாப்பேட்டையில் மார்கழி பெருவிழாவால் தான் உண்டாகிறது. அந்த ஐநா இந்த நா, இதுதான் அதனுடைய பெருமை. அதற்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனி தலைப்பாகை கட்டிய தமிழ். எங்கே போனாலும் திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி எங்கே பார்த்தாலும் இருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் புகைப்படம் இருக்கும். அவர் தலப்பா கட்டி இருப்பார். ஆனால் அந்த போர்டு வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் ஒரிஜினல் தலப்பா கட்டியாங்கிறது தெரியாது. மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி அவர் யாரோ ஒருத்தர் வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு அந்த பேர் பிரபலமாகி வணிகம் பெருகிய உடனே தொடர்ந்து அதை பிரதி எடுத்ததை போல செய்கிறார். அப்ப தலப்பா கட்டி என்றால் ஒரு காலத்தில் தலப்பா கட்டுவது பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்பட்டது. இதற்கு பின்னணியில் ஒரு சமூகத்தின் அவமானகரமான வரலாறு இருக்கிறது. இந்த தமிழ் இனத்தில், குறிப்பாக தென்னகத்தில், இடுப்பிலே துண்டு, அதை கஷ்டப்பட்டு இடுப்பில் இருந்த துண்டை தந்தை பெரியார் தோளுக்கு கொண்டு வந்தார். அவர் தோளுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அந்த துண்டு கொஞ்சம் ஏறி கக்கத்திலே துண்டு இருந்தது. இடுப்பிலே ஒரு அடிமை சின்னத்தை போல உழைக்கும் மக்கள் நீ எனக்கு அடிமை என்று ஒத்துக்கொள்வதைப் போல இடுப்பிலே துண்டு கட்டி அடிமை அடையாளத்தை அறியாதே ஏற்றுக்கொண்டு அந்த துண்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கக்கத்துக்கு கொண்டு வந்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். கக்கத்திற்கு கொண்டு வந்தார். இது நமக்கு ஒரு காலத்தில் கோயில்களுக்கு போன பரிவட்டம் கட்டுகிறார்களா இல்லையா? பரிவட்டம் ஒரு தலைப்பாகை தான்.